ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டீனா பிரதர்ஸ் vlog. இன்னைக்கு நம்ம அந்த காஷ்மீர் ரோடோட பார்ட் 2ல தான் இருக்கோம். இப்போ நம்ம வண்டி ஃபாஸ்டாகவே போகுது. ஸோ அது மைலேஜ் கொடுக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பெட்ரோல் பார்த்தோம்னா நம்மளுக்கு இன்னும் 1 லிட்டர் தான் இருக்குது. ஸோ அந்த லிட்டர் தான் இருக்குது. போயிடும் நினைக்கிறேன். ஆம்புலன்ஸ் கண்டிப்பாக இங்கே தான் ஆக்சிடென்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். போலீஸ்கார வர போகுது. ஏதோ பெரிய ஆக்சிடென்ட் தான் நினைக்கிறேன். இங்க பாருங்களேன். ஸோ நம்ம அந்த கடைக்கே ஒரு நாள் எண்டிங் வந்தோம். அந்த எண்டிங் தான் இது. ஸோ அங்கேருந்து இப்போ நம்ம கண்டினியூவாக ட்ரை பண்ணுறோம். ஸோ திருப்பி அந்த க்ரீன் கிளவுண்டி அவங்க எல்லா இடத்துலையும் இந்த க்ரீன் கிளவுண்டி போய் எதுக்கு ஸ்டாப் பண்ணுறானே தெரியாது. எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி ஸ்டாப் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ இங்கே பண்ண இடத்துல ஐயோ இருட்டு வேறு ஆகுது. இருட்டாச்சுன்னா எவ்வளோ எங்கே டிராஃபிக் பண்ணுவான்னு தெரில. ஈவினிங் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லா இடத்துலையும் இந்த கிளினிக்கை வந்து போய் டிராஃபிக் பண்ணி வச்சுருவாங்க. எதுக்கு பண்ணுறான் ஏது பண்ணுறாங்கன்னு தெரியாது. ஸோ அவங்க ஏதோ வண்டி போகுது இங்கேயும் டிராஃபிக் பண்ணால் வைக்காம தான் சொல்லிட்டேன். இந்த மாதிரி இடத்துல ஓவர் டேக் பண்ணுறது கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுக்கணுங்க. நான் நிறைய இடத்துல போய் மாட்டிப்போம். பார்த்தீங்களா இந்த இடத்துல முக்கியமாக ஓவர் டேக்கே பண்ணக்கூடாது. என்னன்னா எல்லாரும் மறைஞ்சு போகிறீங்க. ஐயோ எங்கே போனேன்னு தெரியலையே. போகணும்னு நினைக்கிறேன். ஐயோ மறைஞ்சு போகாமல் தான் சரிதான் நாமளும் அடுத்த மாதிரி. என்னடா இது அங்கே போனது ஒரு பஸ், இங்கே போகிறது ஒரு போலீஸ் போலீஸ் பஸ்ஸு. இல்லை அதுக்குள்ளே இத்தனைக்கார எங்கே தான் வந்துச்சு. என்ன ஒரு வண்டி ஆடி போய் நிறுத்திட்டா. இந்த இடத்துல நிற்கக்கூடாது, போயிடலாம். இதெல்லாம் எங்கெங்க நிற்கிறானே தெரியல. எல்லாருக்குமே ஒரு பஸ் நிற்கிறாங்க. ரொம்ப மெசேஜ் போகுது. சொல்ல பாருங்க. என்னடா வண்டி இது? இப்போ டெம்போவா? வாட்டர் டேங்க் வண்டி. அதுக்கு மேலே உண்டெல்லாம் போது ஏதோ இடத்துல ஏதோ கட்டுறாங்கன்ட்டு இங்கே திருப்பி நிறுத்தினா அல்டிமேட்டாக எல்லா இடத்துலையும் வந்து இருக்கிறாங்க. இதே மாதிரி ஆளுங்கெல்லாம் இந்த உலகத்துக்கு நிறைய வேணுங்க. ரொம்ப நீங்களே எவ்வளோ அழகான ஆறுலாம் இருக்கணும். இந்த இடம் ஒரு அழகான ஸ்பாட்டு. இந்த இடத்துல நிறைய வாழைக்காலாம் இருக்குங்க, வாழை மரம். ஸோ அதுக்கு இந்த இடம் ஃபேமஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே பாருங்களேன், ட்ரக்கெல்லாம் வரப்போகுது. வா சூப்பராக இருக்குது. எங்கே பார்த்தாலும் இந்த போலீஸ்காரங்க நிறைய இடத்துல இந்த சைடை போட்டு போயிட்டே இருக்காங்க. அங்கே ஒருத்தவங்க டிராஃபிக் பண்ணுறோம். சைக்கிள் எதனா அந்த டிராஃபிக் பண்ணுறீங்க. இந்த மலைப்பகுதியில் போனாலும் இந்த மாதிரி இருட்டாகிற மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துல கேர்ஃபுல்லாக நம்ம வண்டி ஓட்டுறது பெட்டர்னு. நான் போய் மாற்றிட்டோம்னா அவ்வளோதான். நம்ம வண்டி இப்போ போகுது. சொல்ல பாருங்க, மழை பெய்யுது. வெளிச்சமாக இருக்கும். அப்புறம் வரீங்க இவங்க வேலைலாம் இருக்கும். இதெல்லாம் நாங்கள் அல்டிமேட்டாக இருக்குங்க. ஸோ அதனால் நம்ம வந்து அடுத்து நம்ம வந்து ரிவ்யூ பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம வண்டி போகுது. அடுத்த சமமேடுங்க. நம்ம பஸ் நல்லா வந்துச்சு. போனாலும் தெரில. ஐயோ மழை வேலை பெய்யாது நினைக்கிறேன். நல்லா இந்த இடத்துல கேர்ஃபுல்லாக போகிறோம். இல்லை சைடில் அனுப்பியிருக்கீங்க. என்னடா அது இவ்வளோ டிராஃபிக் இருக்குது. எதுக்கு ரிவர்ஸ் பண்ணலாம். எவனும் போக மாட்டேங்கிறாங்க. நம்மளே புஷ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம புஷ் பண்ணி போட்டுட்டு டிராஃபிக் நினைக்கிறேன். ஸோ மெதுவாக இந்த இடத்த போய் நம்ம பார்த்துட்டே வந்துடலாம். இடத்துக்கு போக முடியுமான்னு தெரியல. எல்லாருமே போக முடியுங்களா? என்னோட ஆளுங்களுக்குமே எல்லா இடத்துலையும் நிறைய டிராஃபிக் சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து இந்த மாதிரி டிராஃபிக் எல்லாரும் பண்ணி வச்சுருவேன். நம்ம பஸ்ஸாலையும் போக முடியுது இல்லை. கடுப்பா இருக்கு. நம்ம
நம்ம மட்டும் அந்த பாட்டு ஐயோ 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 இப்போ புரியலையே இந்த இடத்துல எந்த பஸ்ஸும் போறது நம்ம கதை முடிஞ்சு. ஸோ இதோட நெக்ஸ்ட் பார்ட் வீடியோ கண்டிப்பாக சீக்கிரமா வந்துடும். ஸோ நம்ம பஸ்ஸை வந்து எடுத்துட்டு வெளியில போகலாம். ஸோ இதை நம்ம சேனல் புதுசாக எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடு, லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க எப்படி இருந்துச்சுன்னு. ஸோ நம்ம பஸ்ஸை பற்றி ஃபுல் ரிவ்யூ பண்ணிடலாம். ஸோ பஸ்ஸுக்குள்ளெல்லாம் சூப்பரான லைட்டிங்ஸோட தான் நம்ம பஸ் இருக்கும். வெளியே கூட நல்லா இருக்குங்க லைட்டிங்ஸ்லாம். டயர் கூட நம்ம பிங்க் கலர்லாம் லைட்டிங்ஸ் வச்சுருக்கோம். ஸோ ஒரு அல்டிமேட்டான பஸ். இந்த மோடை நான் எப்படி டெவலப் பண்ணேன்னு சொல்கிறதுக்கு நெக்ஸ்ட் வர பாட்டுக்கு ஒரு நல்ல வியூஸ், நல்லா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் கமெண்ட்ஸ்லாம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த மோடை எப்படி டெவலப் பண்ணுறதுன்னு சொல்கிறேன்.